வணக்கம். இது அக்யூப் டிவி உலகச் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள்: வடகொரியாவில் அணு செயல்பாடு அதிகரிப்பு குறித்து எச்சரிக்கை, ஹோர்முஸ் நீரிணை குறித்து டிரம்பின் சர்ச்சை பதிவு, இஸ்ரேல் ஈரான் போர் தொடர்பான உலக நாடுகளின் அவசர ஆலோசனை உள்ளிட்ட பல முக்கிய நிகழ்வுகள். மேலும், சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு $3 பில்லியன் உதவி, அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தையில் புதிய நிபந்தனைகள், டிரம்ப் மற்றும் போப் இடையேயான கருத்து மோதல் போன்ற முக்கிய தகவல்களும் இடம்பெற்றுள்ளன. அதேபோல், இந்தோனேசியாவில் கொமோடோ டிராகன் கடத்தல் வழக்கில் கைது மற்றும் இலங்கையின் மின்துறையில் பெரிய மாற்றம் உள்ளிட்ட செய்திகளும் இன்றைய தொகுப்பில் உள்ளன. வடகொரியாவின் யோங்பியோன் அணு மையத்தில் அணு நடவடிக்கைகள் மிகவும் அதிகரித்து வருவதாக யுனைடெட் நேஷன்ஸ் அணு கண்காணிப்பு அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதிய செயல்பாடுகள் மற்றும் அணு பொருள் தயாரிப்பு அதிகரித்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இதனால் உலக நாடுகளில் பதற்றம் அதிகரித்து சர்வதேச பாதுகாப்பு மீதான கவலை மேலும் உயர்ந்துள்ளது. அமெரிக்க தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் பதிவில், ஹோர்முஸ் நீரிணையை நான் நிரந்தரமாக திறந்து வைத்துள்ளேன், இதனால் சீனா மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்று கூறி புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளார். உலக வர்த்தகத்திற்கு மிக முக்கியமான ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் இனி ஒருபோதும் மூடப்படாது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும், சீனா இனி ஈரானுக்கு ஆயுதங்களை வழங்காது என ஒப்புக்கொண்டதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஆனால் இதற்கு மாறாக, சமீபத்திய தகவல்களில் சீனா ஈரானுக்கு வான்வழி பாதுகாப்பு அமைப்புகளை வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும், சீன உளவு செயற்கைக்கோள்கள் மூலம் அமெரிக்க இராணுவ தளங்களை ஈரான் கண்காணித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் இந்த விவகாரம் சர்வதேச அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் ஈரான் போரின் தீவிரம் அதிகரித்து வரும் நிலையில், ரஷ்யா, ஸ்பெயின், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் வியட்நாம் வெளியுறவு அமைச்சர்கள் சீன தலைவர் ஷி ஜின்பிங் அவர்களை சந்தித்து மேற்கு ஆசிய பிரச்சினை குறித்து அவசர ஆலோசனை நடத்தினர். இந்த சந்திப்பில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக நடைபெறும் கப்பல் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பது முக்கியமாக பேசப்பட்டது. உலக எண்ணெய் வர்த்தகத்தில் முக்கியமான ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் தற்போது போரின் காரணமாக மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது. ரஷ்ய வெளியுறவு அமைச்சர், இந்த நிலைமையால் சீனாவின் எரிசக்தி தேவையில் ஏற்பட்ட குறைபாட்டை ரஷ்யா பூர்த்தி செய்ய தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பு, உலக சக்திகள் நேரடியாக ஈடுபட்டு இந்த போருக்கு ஒரு தீர்வு காண முயற்சிக்கின்றன என்பதற்கான முக்கிய சைகையாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்க தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் விவகாரம் தொடர்பாக போப் லியோ XIV மீது தனது விமர்சனத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளார். போப் லியோ ஈரான் போரை நிறுத்த வேண்டும் என்று அமைதி அழைப்பு விடுத்த நிலையில், ட்ரம்ப் அதை நிராகரித்து, ஈரானுக்கு அணு ஆயுதம் கிடைப்பது ஏற்க முடியாது என கடுமையாக எச்சரித்துள்ளார். மேலும், போப்பின் நிலைப்பாடு பலவீனமானது என்றும், உலக பாதுகாப்பு குறித்து அவர் தவறான கருத்து தெரிவிக்கிறார் என்றும் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த மோதல் அமெரிக்கா மற்றும் வத்திக்கான் இடையேயான கருத்து வேறுபாட்டை வெளிப்படுத்துவதோடு, உலக அரசியல் மற்றும் மத தலைமை இடையேயான பதற்றத்தையும் அதிகரித்துள்ளது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஈரான் உடனான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு முன் 2 புதிய நிபந்தனைகளை முன்வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதில், உலக வர்த்தகத்திற்கு முக்கியமான ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் மீண்டும் முழுமையாக திறக்கப்பட வேண்டும் என்பதும், ஈரான் பேச்சுவார்த்தை குழுவுக்கு முழு அதிகாரம் இருக்க வேண்டும் என்பதும் முக்கியமான கோரிக்கைகளாக கூறப்படுகிறது. பாகிஸ்தானில் நடைபெறவுள்ள இந்த பேச்சுவார்த்தை இரு நாடுகளுக்கிடையேயான பதற்றத்தை குறைக்க முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்க தலைவர் டொனால்ட் ட்ரம்ப், ஈரானுடன் நடக்கும் போரை முடிக்க பேச்சுவார்த்தை விரைவில் மீண்டும் தொடங்கலாம் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில், அமெரிக்கா ஈரானின் துறைமுகங்களுக்கு கடல் தடுப்பு நடவடிக்கையை தீவிரப்படுத்தி வர்த்தகத்தை கட்டுப்படுத்தியுள்ளது. சமீபத்திய பேச்சுவார்த்தைகள் முடிவில்லாமல் முடிந்தாலும், இரு நாடுகளும் மீண்டும் பேச்சு நடத்த வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலைமை உலக அரசியல் மற்றும் எண்ணெய் சந்தைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தோனேசியாவில்
அரிய மற்றும் பாதுகாக்கப்படும் கமோடோ டிராகன் உயிரினங்களை சட்டவிரோதமாக கடத்திய கும்பலை போலீசார் கண்டுபிடித்து 6 பேரை கைது செய்துள்ளனர். இந்த கடத்தல் சர்வதேச விலங்குகள் கடத்தல் வலையமைப்புடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படுகிறது. அதிகாரிகள் இந்த சம்பவத்தை தொடர்ந்து உயிரின பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளனர். ஸ்ரீலங்கா அரசு கட்டுப்பாட்டில் இருந்த சீலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டு அமைப்பை கலைத்து அதன் மாற்றாக 6 புதிய நிறுவனங்களை உருவாக்கியுள்ளது. இந்த நடவடிக்கை மின்சாரத் துறையில் செயல்திறனை அதிகரித்து பொருளாதார சீர்திருத்தங்களை முன்னெடுக்க எடுக்கப்பட்ட முக்கிய முடிவாக பார்க்கப்படுகிறது. உங்கள் பகுதியில் நடைபெறும் முக்கியமான செய்திகள் உலகம் முழுவதும் அறிய வேண்டுமா? அப்படியானால் சம்பந்தப்பட்ட ஆதாரங்களுடன் உங்கள் செய்திகளை எங்களுடன் பகிருங்கள். அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் acubedvidia@gmail.com. உங்கள் செய்தி அக்யூப் டிவி மூலம் உலகம் முழுவதும் ஒளிபரப்பப்படும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. தொடர்ந்து அக்யூப் டிவி பாருங்கள்.